ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சைலம். ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? உங்களோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? பிஃபோர் கொரோனா நாம எல்லாம் அவ்வளோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து டிபெண்ட் பண்ணல. பட் ஆஃப்டர் கொரோனா, டூரிங் த கொரோனா டைம், நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எல்லாம் ஒரு பூம் கிடைக்குது. அப்பதான் இதெல்லாம் இங்க இருந்ததா, நம்ம இப்பதானே பாக்குறோம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸையும் அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக ஸ்டடி பண்ணுறதுக்கு, அவங்களோட நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பண்ணலன்னா நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இம்பார்ட்டண்டான 2-3 பிளாட்ஃபார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நான் வந்து கம்மியான பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் ஆல் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு, இல்லை வெல் ட்ரஸ்டடா, புரியுதா? நீங்கள் கண்டிப்பாக ரிலை பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். அதுவும் கரெக்டாக என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணியே வீடியோஸும் போடுறாங்க. வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே எக்ஸாம் பேங்க் இருக்குது, கொஸ்டின் பேங்க் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ why this is very important? Why digital learning is very important nowadays? To enhance learning beyond the classroom. கிளாஸ்ரூம்குள்ளே மட்டும் இல்லை, வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்குது. Yes, there is virtual classroom. ஸோ நம்ம லேர்னிங் ப்ராசஸை நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே மட்டும் லிமிட் பண்ண வேண்டாம். ஒரு 360 டிகிரி லேர்னிங் ப்ராசஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த ஒரு எக்கோ சிஸ்டம் உங்களை சுற்றி எப்போவுமே இருக்க தான் செய்யுது. நாம அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, நெக்ஸ்ட், மேக் எஜுகேஷன் ஆக்சஸபிள் எனி டைம் எனிவர். அதான் எனி டைம் எனிவர். இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இதை சொல்ல மாட்டேன், இனிமேல் சொல்லக்கூடாது. லேர்னிங் ப்ராசஸுக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் கிடையாது. எந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் லேர்னிங் கேன் பி கண்டினியூ. உங்களுக்கு படிக்க முடியும், எந்த டைமில் வேணாலும் படிக்க முடியும், எந்த நேரத்தில் வேணாலும் படிக்க முடியும். பிகாஸ் த டிஜிட்டல் கண்டென்ட் இஸ் அவைலபிள் டு யூ 24/7. சரியா? சப்போர்ட் பிளெண்டட் அண்ட் செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங். பிளெண்டட்னா பிளெண்டிங், இட்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம கஸ்டமைஸ்டு லேர்னிங் ப்ராசஸ் என்ன? இது வந்து ஆஃப்லைன் சிஸ்டம் தான். ஸோ ஆஃப்லைன் சிஸ்டத்தை வந்து டோட்டலாக வந்து நம்ம டிஸ்கார்டட் பண்ண வேண்டாம். பட் அந்த ரெண்டோடையும் பிளெண்டு வேணும்ல. ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் ஒரு பிளெண்டு தான் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி அதுதான் நவடேஸ் சைலம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைலத்தோட ஹைபிரிட் சிஸ்டம் வந்து ஆக்சுவலி பிளெண்ட் ஆஃப் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த சைலத்தோட மேரா ரிப்பீட்டர் பேட்சை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. மேபி உங்களோட சீனியர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஸோ ரெண்டோடையும் அட்வான்டேஜஸை நம்ம எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிளெண்டட் லேர்னிங் இம்பார்ட்டன்ட் அண்ட் செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு உங்களோட ஸ்டடீஸோட பேஸ் ஸ்பீடை உங்களுக்கே டிசைட் பண்ணிக்க முடியும். இப்போ நாங்கள் ஸ்கூல் போகிற டைமில் ஸ்கூல் போக முடியலையா, அந்த சாப்டர் மிஸ் ஆகிடும், அந்த டாபிக் மிஸ் ஆகிடும். உங்களுக்கு அது மிஸ் ஆகாது. உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட் டைமில் அந்த வீடியோ பார்த்து, அந்த கண்டென்ட்டை பார்த்து, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டைம். நீங்கள் அது டிசைட் பண்ண போதும். நீங்கள் அதுக்கு ஷெட்யூல் மட்டும் போட்டால் போதும். வேற யாரும் எக்ஸ்டர்னலி அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இல்லை ஆக்சுவல் டீச்சர் அங்கே வேணும், ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வேணும், இல்லை எந்த கம்பல்ஷனும் இல்லை. இதே மாதிரி தான் டீச்சருக்கும் இருக்குது, எங்களுக்கும் கன்வீனியன்ஸ் இருக்குது. நாங்கள் லைவ்ல வரும்போது எஸ் லைவ்ல வரலாம். அதே மாதிரி எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன், லைவ் வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸ். ஒரு 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 சின்ன ஸ்டுடியோவில் இருந்து நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ண முடியும் அட் எ டைம். எஸ், சூப்பராக இருக்குல்ல? அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதான் இந்த டிஜிட்டல் எரால. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை நம்மளோட லேர்னிங் ப்ராசஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அலைன் வித் NEP 2020, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்குல்ல, அதில் இருக்கிற சம் ஆஃப் த சஜஷன்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் லேர்னிங்கை, இந்த மாதிரி லேர்னிங் அவுட் சைட் த கிளாஸ் ரூம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஏற்பட்டுங்களா? ஸோ ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஸ் திக்ஷா. அண்ட் இது எப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் திக்ஷா. ஸோ இட்ஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் இ-புக்ஸ் அண்ட் இ-கான்டென்ட்ஸ். லாட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்காங்க. எவ்ரி கிளாஸுக்கு, எந்த கிளாஸுக்கானாலும் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள இருக்காங்க. அவைலபிலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் என்சிஆர்டி இருக்குல்ல, உங்களோட டெக்ஸ்ட் புக்கு, அதோட எல்லாம் PDF, அதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கு அங்கே இருக்காங்க. ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அதே மாதிரி QR கோடு. உங்களோட என்சிஆர்டிலாம் ஒரு QR கோடு இருக்குல்ல, இங்கே எடுத்துப்பாங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் போக முடியும். அங்கேருந்து PDF டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த காலத்தில் NCERT ஃபிசிக்கலி நம்ம கையில் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. PDF
ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் the most important point என்ன தெரியுமா, 15 languages. India, you know, India is a land of diversity. So நமக்கு நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ லாங்குவேஜ்னு தெரியும்ல. Yes, so 15 languagesல content available இருக்காங்க related to grades 1 to 12. That means kindergarten to class 12. There, everything is there. Okay, and it is 35 plus state UT board contents. Only NCERT CBSE based content மட்டும் இல்ல, state syllabus based content இந்த Diksha appல available இருக்கு. ஆப் இருக்காங்க, வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க. நீங்க வெப்சைட் போனாலும் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்ல நீங்க ஆண்ட்ராய்ட் போன்ல வந்து இவங்களோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் ஆக்சஸ் டு Diksha will be able to understand concept in an easy and interactive mannerல அவங்களுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ரிவிஷனுக்கு வந்து பக்காவா இது ஒரு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்னிங் த்ரூ செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ். நமக்கே வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் எக்கச்சக்கமான கொஸ்டின் பேங்க் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் நமக்கு நேராக போய் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்கூலில் படிக்கிற பாடங்கள் வந்து நமக்கு செல்ஃபாக ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஆப்பை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னல் மெட்டீரியல். ஓகே, நம்ம வந்து படிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்கணும், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இன்டெப்த் லேர்னிங்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ராக்டிஸ் சால்விங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இமீடியட் ஃபீட்பேக் ஆன் வெதர் த ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆர் நாட். நம்ம வந்து படிக்கிறோம், ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து நாளைக்கு மறுநாள் போய் டீச்சர் கிட்ட போய் இது கரெக்டானு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். வாட் வி ஹேவ் டன் இஸ் ரைட் ஆர் ராங். ஸோ வந்து அப்பப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு, அப்பப்போ மானிட்டர் பண்ணுறதுக்கு வி ஹேவ் த ஃபெசிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுதான் டிஜிட்டல். இதில் வந்து டிக்ஷாவோட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் வர்ச்சுவல் லேப். பிகாஸ் ப்ராக்டிக்கல் இல்லை, இப்போ ஃபார் ஆஸ் அ கெமிஸ்ட்ரி டீச்சர் ஐ வரிட் அபவுட் சயின்ஸ் லேப்ஸ். இல்லை, சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஆனாலும் கெமிஸ்ட்ரி ஆனாலும் ஜுவாலஜி ஆனாலும் பாட்டனி ஆனாலும் அங்கெல்லாம் லேப் இருக்குது. ஸோ நிறைய பசங்களுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டி வந்து ஒரே மாதிரி இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கூல், டிபெண்ட்ஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து லேப் ஃபெசிலிட்டி வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கிரவுண்ட் லெவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வர்ச்சுவல் லேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பசங்களாக கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகும். ஓகே, தென் இன்ட்ராக்டிவ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்காங்க. 2D 3D டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட் K to 12 கிண்டர்கார்டன்லேருந்து 12 வரைக்கும் வந்து மொத்தம் எந்த கிளாஸ் வேணாலும் அதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் நம்ம டிக்ஷாவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து வித்யா கேன் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலி இந்த வித்யா கேன் இனிஷியேட்டிவ் வந்து டிக்ஷாவோட ஒரு பார்ட்டு தான். இந்த கான்செப்ட் என்னன்னா, வாலண்டியரா டீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸை வந்து அவங்க ஷூட் பண்ணி அவங்க வந்து இந்த சைட்ல வந்து அப்லோட் பண்றாங்க. ஸோ வித்யா தானம் பண்றாங்க, நாலேஜ் சேரிட்டி பண்றாங்க. அந்த மாதிரி வித்யா தான் இனிஷியேட்டிவ், அதான் வித்யா தான் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ ஆல் இந்தியா லெவல்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரே கண்டென்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் எப்படி சொல்றாங்க அதெல்லாம் நீங்க இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. நேஷனல் வைடு ப்ரோக்ராம். இட் இன்வைட்ஸ் டீச்சர்ஸ், எஜுகேட்டர்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் டு டொனேட் வாட் டிஜிட்டல் கண்டென்ட். அது வீடியோ ஆகலாம், பிடிஎஃப் ஆகலாம், அனிமேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் டு சப்போர்ட் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ அக்ராஸ் இந்தியாவில் ஸ்கூல் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே ஓகேங்களா. வித்யாதான் இனிஷியேட்டிவ்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட நாலேஜ் லெவல், நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அதை நீங்களே இவாலுவேட் பண்ணிக்கலாம். டீச்சிங் வீடியோஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வீடியோஸ் இருக்கு, லெசன் பிளான்ஸ். டீச்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெசன் பிளான்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இ பாட்ஷாலா. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஆக்சஸ் டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக் ஃபார் ஆல் கிளாஸஸ் இன் திஸ் போர்ட்டல். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கிளாஸுக்கும் தேவையான டெக்ஸ்ட் புக் எல்லாம் இந்த சைட்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். Then you will get easy access to the materials available. ஓகே, இது வந்து லேப்டாப் வழியா, டேப் வழியா, ஸ்மார்ட் ஃபோன் வழியா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் மல்டிலிங்கல் சொன்ன மாதிரி தான், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஹிந்தியால் மட்டும் இல்லை ஒரு இங்கிலீஷால் மட்டும் எல்லாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ we need regional languages as well. ஸோ அதனால நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் நம்ம கண்டென்ட் அவைலபிளாக இருக்காங்க. ஓகே,
லோ ஸ்டோரேஜ் பாருங்க வெரி இம்பார்ட்டன்ட்ல நவடே. இப்போ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவங்களோட ஃபோன்ல வந்து அவ்வளோ மெமரி எல்லாம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு கன்வீனியன்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ற மாதிரி லோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்றாங்க. ஆஃப்லைன் ரீடிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நம்ம டேட்டா இருக்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சா வித்தவுட் டேட்டா வித்தவுட் த நெட்ஒர்க் நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்வயம் பிரபா டிடிஹெச் எஜுகேஷன் ஃபார் ஆல் பாருங்க பார்த்தீங்களா. இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்றது ரிமோட் ஏரியாஸ்ல எல்லாம் போகும்போது அந்த நெட்ஒர்க் ஃபெசிலிட்டி டேட்டா ஃபெசிலிட்டி எல்லாம் எல்லாருக்குமே என்ஷூர் பண்ண முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஏரியாஸ் இருந்தால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட எதுவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம நோக்கம், அதுதான் நம்ம இன்டென்ஷன். ஸோ அதுதான் இது வந்து ஒரு டிவி கனெக்ஷன் தான். ஸோ வித்தவுட் டேட்டா வித்தவுட் இன்டர்நெட் நமக்கு டிடிஹெச்ல டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சேனல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஸ்வயம் பிரபா. டெடிகேட்டட் சேனல் ஃபார் கிளாஸ் 1 to 12 இருக்கு. It covers CBSE curriculum with NCERT based lesson 24/7 availability. 24/7 it will be available. Content loops every 4 to 6 hours. That means இது வந்து ரிப்பீட்டட் ஆகும். ஒரு கிளாஸ் நடந்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் வரும். ஆஃப்டர் 4 to 6 hours மறுபடியும் அந்த கிளாஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கேட்ச் அப் எனி டைம். ஸோ ஒரு டைம்ல நமக்கு பார்க்க முடியலன்னா இன்னொரு டைம்ல நமக்கு கண்டிப்பா பார்க்க முடியும். இது வந்து டிஜிட்டல் கிடையாது இல்லை. யூடியூப்னா நாம வந்து சர்ச் பண்ணி எப்போ வேணாலும் பார்க்கலாம். இது டிவி தானே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்ச் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவங்களே ஒரு லூப் போடுறாங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே படிக்க முடியல, ப்ராப்பரா கண்டென்ட் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்கும் இருக்கக்கூடாது. அதனால லெசன்ஸ் டெலிவர்ட் பை சிபிஎஸ்இ அண்ட் என்சிஆர்டி ட்ரைன்ட் எஜுகேட்டர்ஸ் பண்றாங்க. அண்ட் நோ இன்டர்நெட் இஸ் நீடட் ஃபார் ஜஸ்ட் என்ன வேணும், ஒரு டிவி அண்ட் டிடிஹெச் கனெக்ஷன் இருந்தா போதும். ஓகே, அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் கான் அகாடமி. ஆக்சுவலி இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரொவைடட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது வந்து அமெரிக்கன் பேஸ்டு ஒரு பர்சன் கான். ஓகே, இட்ஸ் கான் ஃபேமிலி. பேர் கேட்கும்போது நம்ம இந்தியன் மாதிரி இருக்குல்ல கான், இப்போ சல்மான் கான், ஷாருக் கான். பட் இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு பர்சன். அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. பட் இதெல்லாம் ரொம்ப ரிலையபிள். ஓகே, அண்ட் கண்டென்ட் இஸ் சோ குட். நிறைய குவாலிட்டி கண்டென்ட் இருக்கு. அதுவும் இன்டெப்த்ல சொல்லுவாங்க. ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்டெப்த்ல படிக்கணும்னா நீங்க கண்டிப்பா கான் அகாடமி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஜஸ்ட் மேலோட்டமா படிக்கிறதுக்கு இல்லை, அது வந்து டெப்த்ல சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அவ்வளோ டீப்பா கான்செப்டா படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ இந்த கான் அகாடமியில நிறைய விஷயங்கள் இருக்கு. தே கவர் ஆல் த கோர் சப்ஜெக்ட். மெயின்லி கோர் சப்ஜெக்ட் சொன்னாலும் அதுல வந்து மெயினா வந்து மேத்ஸ், அதே மாதிரி சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இருக்கும். ஆனால் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். அண்ட் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங். ஓகே, கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் அலைன் வித் கரிக்குலம். நம்ம சிபிஎஸ்சி கரிக்குலம் இருக்குல்ல, என்சிஆர்டி கரிக்குலம், அதை ஃபாலோ பண்றாங்க. பர்சனலைஸ் டேஷ்போர்ட் எல்லாம் இருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான சப்போர்ட்டும் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி திக்ஷா, வித்யாதான், இ பாட்சாலா, கான் அகாடமி அந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே இருந்து அந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணி விசிட் பண்ணி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ படிக்க பசங்களா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் தேர். ஓகே, படிக்க முடியல, கண்டென்ட் இல்லை, கிளாஸ் கிடைக்கல அப்படின்னு எக்ஸ்கியூசஸ் சொல்றதுக்கு இந்த காலத்தில் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ வேலிட் எக்ஸ்கியூஸ் அட் ஆல். நாங்கள் சொல்ற மாதிரி இல்லை, கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு, நான் அன்னைக்கு கிளாஸ் வர முடியல, நான் ஃபீவர் தான், இனிமே அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் யாராவது சொல்லும் போது கூட நமக்கு வந்து அது வேலிடா தெரியாது. பிகாஸ் ரிசோர்ஸஸ் நம்ம சுற்றி இருக்கு, நாம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்காம நாம அன்நெசரியா நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்றாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நாம யூஸ் பண்றாங்க, ஆனால் எதுக்கு யூஸ் பண்றாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து அன்னெசரி யூசேஜை கம்மி பண்ணிட்டு ரொம்ப நாலேஜ் கெயின் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களோட ரிசோர்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றாங்க. ஸோ நம்ம அந்த ஏரியாவை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் நம்மளோட வெல்பீயிங் அண்ட் க்ரோத் நல்லா நடக்கும். ஓகே, ஸோ பசங்களா சைலத்தோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய இன்னும் வரப்போகுது. உங்களுக்கு சாப்டர் வைஸாக கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பல பேட்ச், தளபதி பேட்ச், அதே மாதிரி மாரா, வெற்றி, இந்த மாதிரி ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு நமக்கு தேவை. ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ சைடும் அதே தான் பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் சைலத்துக்கு ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது, ஆஃப்லைன் கோர்சஸும் இருக்குது. அண்ட் மாரா பேட்ச் அப்படின்னா இது ரெண்டோடைய ஒரு காம்பினேஷன், ஹைப்ரிட் பேட்ச். ஸோ எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 11th படிக்கிற பசங்களுக்கு கலாப்ரோ இட்ஸ் அன் ஆஃப்லைன் ப்ரோக்ராம். சைலத்தோட ஹைப்ரிட் ப்ரோக்ராம் நடக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருக்கு, திருநெல்வேலியிலையும், திருச்சியிலையும் இருக்கு. இப்போ அங்கெல்லாம் நீங்க நேரில் போய் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங்ல போய் படிக்கிற மாதிரி தலை ப்ரோ 11th படிக்கிற பசங்களுக்கும், தளபதி ப்ரோ 12th படிக்கிற பசங்களுக்கும் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அங்கேனா நீங்க அந்த நீட்
ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குல்ல, அவங்க வந்து உங்களுக்கு 11th and 12th பாடங்கள் சொல்லித் தருவாங்க. ஸோ எப்படி இருக்கும், ரொம்ப டீப்பாக கான்செப்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லித் தருவாங்க உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ஒரு வாட்டியாவது இங்கே போய் பாருங்க, ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணுங்க. இதை டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்துட்டு திருப்பி இந்த 3 இடத்துல இருக்க பசங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மற்றவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்கு. வி டோன்ட் ஹேவ் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இன் அக்ராஸ் தமிழ்நாடு இல்லை இப்போதைக்கு. பட் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல இருந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அவங்களோட ஷெட்யூல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பார்க்கலாம். 8129000700 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன என்கொயரி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ நல்லா படிக்க பசங்களா, ஆல் தி பெஸ்ட், ஸ்டடி ரைட்.